இந்த ஒரு வைரலான வீடியோ ஃபுட்டேஜை நம்மள பலர் நிறைய முறை சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இந்த பாடலை பாடியிருக்க லெனான் சகோதரிகள் வாழ்க்கையில ஏற்பட்ட சோகத்தை பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? 1960வது வருஷம் அமெரிக்கால ரொம்பவே ஃபேமஸா இருந்த சிங்கர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இந்த லெனான் சிஸ்டர்ஸ். இவங்க 4 பேரோட அழகான குரலுக்கும் தெய்வீகமான ஹார்மோனிக்கும் அப்பாவித்தனமான முகத்துக்குமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. பல டிவி ஷோஸ்ல அடிக்கடி அப்பியரன்ஸ் கொடுத்ததுனால மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் ஃபேவரட் ஆகி லெனான்ஸ் ஃபேமிலியை அமெரிக்காஸ் பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த அமெரிக்காஸ் பர்ஃபெக்ட் ஃபேமிலி வரப்போற காலங்கள்ல ஒரு பெரிய ட்ராஜடியை ஃபேஸ் பண்ண போறாங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த ட்ராஜடிக்கு காரணம் லெனான்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப பெரிய வெறித்தனமான ரசிகன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவன் பேரு தான் செஸ்டர் யங். என்னதான் ஆரம்பத்துல ரொம்பவே சாதாரணமான ரசிகனா இருந்தாலும் போக போக 2வது சகோதரியான பெகி லெனனோட அழகையும் திறமையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுவே நாளடைவுல ரொம்பவே மோசமான ஆபத்தான அப்சஷனா மாறி பெகி லெனன் தன்னை காதலிக்கிறதா நினைச்சு தன்னோட கற்பனையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாவான மிஸ்டர் வில்லியம் லெனன் தன்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தடையா நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவரை மிரட்டி ஒரு பிளாக்மெயில் லெட்டர் அனுப்பியிருக்கான். அந்த ஒரு லெட்டர்ல ஐ வில் எண்ட் யூ சூன் அட் நைட் நூன்னு எழுதுனது மட்டும் இல்லாம ஒரு துப்பாக்கியுமே வரையப்பட்டிருக்கு. எவனோ த்ரெட்னிங் பண்றதுக்காக மொட்டை கடுதாசி அனுப்பியிருக்கான் போலன்னு நினைச்சுக்கிட்டு யாருமே அதை பெருசா கண்டுக்கல. 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பழையபடி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனா 1969வது வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி மிஸ்டர் வில்லியம் லெனன் ஒரு கால்ஃப் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல பார்க் பண்ணியிருந்த தன்னோட காரை எடுக்க போன நேரமானு பார்த்து செஸ்டர் யங் அவரை ஒரு துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்கான். இதுதான் அந்த த்ரெட்டனிங் லெட்டர்ல மென்ஷன் ஆகியிருந்த ஐ வில் எண்ட் யூ சூன் அட் ஹை நூன். சொன்ன மாதிரியே செஸ்டர் யங் வில்லியம் லெனனை மதியான நேரத்துல துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிருக்கான். இப்படி திடீர்னு அமெரிக்காவோட ரொம்பவே இன்னோசென்ட்டான பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு அழைக்கப்படுற லெனன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடூரமா கொலை செய்யப்பட்ட விஷயத்தை பார்த்து மக்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த நாட்டில் இருக்க எல்லாரையுமே பயங்கரமா அச்சுறுத்தி இருக்கு. இருந்தாலும் இது ஒரு சாதாரண மர்டர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு சில நாட்களுக்கு முன்ன அனுப்பப்பட்ட அந்த த்ரெட்னிங் லெட்டரை பத்தி தெரிஞ்சதுமே செஸ்டர் யங் தான் மிஸ்டர் வில்லியம் லெனனை கொலை பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவனை அமெரிக்கா ஃபுல்லா வலை வீசி தேடி இருக்காங்க. என்னதான் ஆரம்ப கட்டத்துல பெருசா அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்கலைனாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் கொலராடோ மாகாணத்துல ஒரு அடையாளம் தெரியாத ஆணோட சடலம் கிடைச்சதுமே போலீஸ் நடத்தின விசாரணையில தன்னோட பைத்தியக்காரத்தனமான இமேஜினேஷனாலையும் ஒரு செலிபிரிட்டி மேல ஏற்பட்ட கிரஷ் நாளடைவுல அப்சஷனா மாறினதுனால எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவி தகப்பனை கொண்டு ஒரு பெர்ஃபெக்டான அப்பாவியான குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில செஸ்டர் யங் சூசைட் பண்ணி செத்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் தகுந்த நேரத்துல தகுந்த ஆதாரங்களை கைப்பற்றின போலீஸ் இந்த கேஸுக்கு ஒரு பெரிய எண்டு கார்டு போட்டிருந்தாலும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸுக்கு மத்தியில உருவான இந்த பயம் கடைசி வரைக்கும் குறையவே இல்லை. ஈவன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம லெனான் சிப்ளிங்ஸே எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் டிவி ஷோஸ்க்கு போனாலும் பயங்கர போலீஸ் பாதுகாப்போட தான் போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்களால ஒரு பாதுகாப்பான சிச்சுவேஷனை உணர முடியல. பொதுவா நாம பல செலிபிரிட்டிஸை பார்த்து ரொம்பவே அட்மையர் ஆகிறோம். ஆனா அந்த அட்மிரேஷனுங்கிற விஷயம் அப்சஷனா மாறினா இந்த மாதிரி சில கோளாறுகள் தான் நடக்கும். அதாவது சில நேரங்கள்ல அட்மிரேஷன் அப்சஷனா மாறும், அப்சஷன் டேஞ்சரா மாறும். அந்த ஒரு சின்ன மெல்லிய கூட மனுஷன் கடந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பயங்கரமா மாறுவாங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம லெனான் சிப்ளிங்ஸ் வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ட்ராஜடி. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்ட்ரி உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.